இது நெக்ஸ்ட் என்னங்க பாருங்கள். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஈஸ் இப்படி கொடுத்துருக்கான். வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பின்னு டிட்டர்மெண்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கான். இது எப்படி போட்டிருக்கான்னா பாருங்கள், மேலே உள்ளதில் டைரக்ஷன்ஸு, கீழே உள்ளதில் காம்போனன்ட்ஸ். இது அதாவது அதாவது ஐயோட காம்போனன்ட்ஸ் என்னது? ஏஎக்ஸ் அண்டு பிஎக்ஸ். ஜேவோட காம்போனன்ட்ஸ் என்னது? ஏஒய் பிஒய். கேவோட காம்போனன்ட் என்னது? ஏஇஜெட் பிஇஜெட். இதுதானே? அப்போ என்னது? ரெண்டு வெக்டார், ஏ வெக்டார் ஏஐ ஏஎக்ஸ்ஐ ஏ ஒய்ஜே ஏகே ஏகே ஏஜெட்கேன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பிக்கு அதே சேம் தான். பிஎக்ஸ்ஐ பிஒய்ஜே பிஇஜெட்கே. இதுதான் ரெண்டு செட்டோட காம்பவுண்ட்ஸ். நம்ம இது எப்படி பார்க்க போகிறோம்? இதன் கூறுகளை நம்ம எப்படி இதை பெருக்கல்ல கொண்டு வரும்னு பார்ப்போம். ரைட்டா? இது எப்படி கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போமா? இப்போ ஐ எடுத்துக்கிட்டான். ஐன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இது எப்படி கொண்டு வரணும்? ஐயை மட்டும் நீ எடுத்துக்கிட்டேன்னா இது இந்த ரோவே விட்டுறணும், இந்த ரோ விட்டுறணும். மிச்சத்தை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். கிராஸ் பண்ணி இதையும் விட்டுறணும். ஐயை எடுத்தீங்கன்னா அப்போ இப்படி பெருக்கணும், இப்படி பெருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்திருக்கும் பாருங்கள். இப்போ அப்படி ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா இந்த வந்திருக்கு. பார்த்தீங்களா என்ன வந்திருக்கு? அதாவது ஏஒய்ஜெட்டு மைனஸ் ஏஇஜெட் எக்ஸ். ரைட்டா? பிஎக்ஸ் வந்திருக்கு, பிஒய் வந்திருக்கு. ரைட்டா? இங்கே பாருங்கள், ஏஒய் பிஇஜெட் ஏஇஜெட் மைனஸ் ஏஇஜெட் பிஒய். இந்த இருக்கு பாருங்கள், ஏஒய் பிஇஜெட். அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கான்? ஏஒய் ஏஇஜெட் மைனஸ் போடணும், மைனஸ் ஏஇஜெட் பிஒய். ரைட்டா? அதேமாதிரி ஜே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், ஜே எடுத்துட்டீங்கன்னா அந்த ஜே ரோவை விட்டுறணும். ஜே எடுத்தால் இதையும் விட்டுட்டு போடணும். அப்போ என்ன போடுவீங்க? ஏஎக்ஸ் பிஇஜெட் மைனஸ் ஏஇஜெட் பிஇஜெட் இப்படி போடணும். அதேமாதிரி கே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இதையும் விட்டுறணும், இதை விட்டுறணும். இப்படி போடணும். ஏஎக்ஸ் பிஒய் ஏஒய் பிஇஜெட் இப்படி போடணும். ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க. அதே சேம் போட்டுக்கோங்க. இது என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ப்ளஸ் வரக்கூடாது, மைனஸ் தான் வரணும். இந்த இடத்துல என்ன வரணும்? மைனஸ் வரணும். ஜேக்கு மட்டும். ஏன் வரணும்னா இந்த இடத்துல இது ப்ளஸ் தான். ஏன் வரணும்னு சொன்னால் என்னோடய அபிப்பிராயம் இது மைனஸ் தான் வரணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இதில் இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ். இப்படி தான் வரணும். ஃபஸ்ட்டு இதில் ப்ளஸ்ஸு, செகண்ட் மைனஸ் தான் வரணும். மைனஸ் ஜே. அடுத்து கேன்னு வரும்போது ப்ளஸ் கேன்னு வரணும். இங்கே அது போடலை நீங்கள், அதனால் மைனஸ் ஜேன்னு போட்டுக்கோங்க. அந்த இடத்துல மொதல் இதில் ப்ளஸ் ஐ ப்ளஸ், அடுத்து ஜே வந்து மைனஸாக இருக்கணும், மைனஸ் ஜே. அதுக்கடுத்து கே வந்து ப்ளஸ்ஸு. ரைட்டா? இது ப்ளஸ்ஸு கே. அப்போ மைனஸ் ஜே போடணும். மைனஸ் ஜே போடலை, மைனஸ் ஜே போடணும். அதனால் என்ன பாருங்கள், மைனஸ் ஜேன்னு போட்டுக்கோங்க. அது ப்ளஸ் எடுத்துருங்க. நோட் தேட் என்னவென்றால் ஜேத்து அதாவது ஜே நல்லா பாருங்கள், இந்த பாருங்கள், ஜேன்றது ஜே காம்போனண்ட் த ஆர்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஐத் அண்ட் கேத் காம்போனன்ட்ஸ். ரைட்டா? அப்போ ஜேத்துனா ஜே சார்ந்த காம்போனண்ட்டுகள், கூறுகள். ஜே டைரெக்ஷனுக்கு சார்ந்த ஜே டைரெக்ஷன் தானே? ஜே டைரெக்ஷன். அது ஜேன்னு என்னது? கேப்புன்னு அர்த்தம். இதெல்லாம் கேப்புக்கு வந்து ஒன்லி ஃபார் டைரெக்ஷன் தான் இருக்குது. நவ் மேக்னிடியூட். ரைட்டா? மேக்னிடியூடே அது கிடையாது, ஒன்லி ஃபார் டைரெக்ஷன் அப்படின்னு வரும்போது இதனோட காம்போனன்ட்ஸ் என்னது? டைரெக்ஷன் மேக்னிடியூட்னு அர்த்தம். ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் ஏஎக்ஸ்னால் இவ்வளோ தூரம் போயிருக்குன்னு அர்த்தம். தட்ஸ் அ மேக்னிடியூட். ஆனால் இது ஐஜேகேன்றது என்னது? இட்ஸ் ஒன்லி டைரெக்ஷன். ஏன்னா கேப்புன்னு என்னது? ஒரு வெக்டாரோட கேப் அப்படின்னு சொன்னால் என்னது? வெக்டார்னு மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் இருக்கும். மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் டிவைடட் பை த சேம் மேக்னிடியூட். அப்போ மேக்னிடியூட் அடிபட்டு போயிடும், ஒன்று வந்துடும். அதில் மீதி உள்ளதுல ஒன்லி டைரெக்ஷன் தான் இருக்கும். அப்போ நல்லா கவனிக்கணும். எப்படின்னா இது மைனஸ் ஜே தான் வரும். அப்போது இது என்ன சொல்கிறான் பாருங்கள், நோட் டேட். மைனஸ் ஜே போட்டால் தான் இந்த நோட் டேட்டுக்கு இந்த கரெக்டாக வரும். ஏன்னா இது மட்டும் தான் மைனஸாக இருக்குது. இந்த இடத்துல மைனஸ் ஜே வரணும். சரியா? மைனஸ் ஜே அப்படின்னா இது மட்டும் வித்தியாசமாக இருக்குல்ல இந்த ரெண்டுலேயும். இங்கே ப்ளஸ் ஐ இருக்குது, இங்கே ப்ளஸ் கே இருக்குது. அப்போ இது மட்டும் மைனஸ் ஜேயா இருக்குன்ட்டு சொல்ல வர்றான். ஆனால் மைனஸ் போடலை, அவன் ப்ளஸ் போட்டிருக்கான். அது என்னென்னு உங்கள் வாத்தியார்ட்ட கேட்டுக்கோங்க. அதான் நோட் தேட் என்னவென்றால்
இந்த jth காம்போனன்ட் அப்படின்னா இந்த ஜே காம்போனன்ட் ஜேக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட்டுகள் எவ்வாறாக இருக்குது த ஆர்டர் ஆஃப் த மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஃபரெண்ட் ஆர்டர் ஆஃப் த மல்டிப்ளிகேஷன் டிஃபரெண்ட்னா மைனஸு ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ ஆர்டர் இஸ் டிஃப்ரெண்ட் இதனோட டைரக்ஷன் வேறு இதனோட டைரக்ஷன் வேறு ரைட்டா த ஆர்டர் ஆஃப் த மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த எதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஐத் அண்டு கேத் காம்போனன்ட் ஐ காம்போனன்ட்டுக்கு ஐக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட்டுகளுக்கும் கேக்கில் உள்ள அந்த ஜே மைனஸ் ஜேன்றதுனால இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எதை விட ஐத்து காம்போனன்ட் ஐக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட்டுகள் மற்றும் கேயில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்டுகளுக்கு இந்த ஜே காம்போனன்ட்டானது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஏன்னா அந்த சைன் மாறி இருக்கிறது மைனஸ் ரைட்டா உங்களுக்கு ப்ளஸ் ஒன்று புக்கில் போட்டிருக்கா அது தவறு சரி நெக்ஸ்ட்டு if two vectors a and b from a adjacent sides of a parallelogram then the magnitude of vector a and vector b will give the area of the parallelogram is represented by graphically in figure 2.2123 ரைட்டா நல்லா பாருங்கள் டூ வெக்டார்ஸ் ரெண்டு வெக்டார் a மற்றும் b என்ற வெக்டார்கள் ஃபார்ம் a adjacent sides of a parallelogram ஒரு parallelogramல உள்ள இரண்டு முகப்புகளை அவைகள் குறிக்கிறது ரைட்டா இரண்டு முகப்புகளை அவைகள் குறிக்கிறது ஒரு பேரலோகிராமில் உள்ள இரண்டு முகப்புகளை அவை குறிக்கிறது இந்த வெக்டார் ஏ அண்ட் பி ஏ அண்ட் பி என்ற வெக்டார் வந்து ஃபார்ம் உண்டாக்குகிறது எதை உண்டாக்குறது த அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம் அப்போ ஒரு பேரலோகிராமில் அட்ஜசன்ட் சைட் பக்கவாட்டுகளை இவைகள் நிரப்புகிறது ஏ என்ற வெக்டாரும் பி என்ற வெக்டாரும் சரி அதான் சொல்கிறேன் அந்த பாருங்கள் நான் சொல்கிறேன் இது ஒரு பேரலோகிராம் அப்போ இதில் என்ன இருக்குது இது ஏ வெக்டார் இது பி வெக்டார் ரைட்டா இது பி வெக்டார் இது ஏ வெக்டார் இது ஒரு பேரலோகிராம் உண்டாக்குதா சரியா இதுதான் வெக்டார் ஆனால் உண்டாக்கிடுச்சா பேரலோகிராம் டிசைன் உண்டாக்கிடுச்சா அதான் சொல்கிறேன் இந்த டூ வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி ஃபார்ம் அட்ஜசன்ட் சைட்ஸ் இன் ஏ பேரலோகிராம் அட்ஜசன்ட் சைடை உண்டாக்குகிறது ரைட்டா சரி நெக்ஸ்ட்டு then the magnitude of vector A and vector B will give the area of the parallelogram அப்போ இதனோட டைரக்ஷனை பற்றி அவன் சொல்லலை இப்போ ஒரு வெக்டார் ஏல வந்து 5 மேக்னிடியூட் அண்ட் ஆக்சிஸ் எக்ஸு அது பியில் வந்து என்னது 10 மேக்னிடியூட் ஆக்சிஸ் ஒய் அப்போது மேக்னிடியூட் 5 அங்கே ஏல இங்கே மேக்னிடியூட் 10 5 50 அந்த ஏரியா பேரலோகிராம் ஏரியா என்னது 50 ரைட்டா அதான் சொல்கிறான் என்ன சொல்கிறான் then the magnitude of vector A and vector B will give the ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் அந்த மேக்னிடியூட் வெக்டார் ஏவோட மேக்னிடியூட் அண்டு வெக்டார் பி ஆஃப் த மேக்னிடியூட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கிடச்சிரும் டைரக்ஷன் இன்னும் அதை பற்றி சொல்லவே இல்லை டைரக்ஷன் இருக்குது அதில் ரைட்டா ஏன்னா ஏ வந்து எதை நோக்கி இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி இருக்கிறது ஒய் ஆக்சிஸ் நோக்கி இருக்கிறது ஏ ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி இருக்கிறது பி ஒய் ஆக்சிஸ் நோக்கி இருக்கிறது மேக்னிடியூட் மட்டும்தான் ஏரியாவை கன்சிடர் பண்ணுகிறது ரைட்டா சார் நெக்ஸ்ட்டு இஸ் அஸ் ரெப்ரசன்டட் அஸ் எ கிராஃபிக்லி இன் அது வந்து குறிக்கப்பட்டுள்ளது இந்த மேப்பில் ரைட்டா நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் சார் ரைட் ஓகே அடுத்து சின்ஸ் வி கேன் டிவைட் த பேரலோகிராம் இன்டு டூ ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் அஸ் ஷோன் இன் ஃபிகர் 2.24 த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் ஏ அண்டு பி வெக்டார்ஸ் அஸ் சைட்ஸ் இஸ் 1/2 ஆஃப் த மாடல் ஆஃப் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி அப்படி நல்லா கவனிங்க இந்த பேரலோகிராமை நான் 2 ட்ரையாங்கிளாக கட் பண்ணுறேன் ரைட்டா எப்படி இந்த ஒரு பேரலோகிராமை நான் ஐ கேன் டிவைட் இன்ட்டு 2 ட்ரையாங்கிள்ஸ் ரைட்டா இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இதுதான் ஒரு பேரலோகிராம் இது நடுவில் ஒரு கோடு வரைஞ்சேன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் அது ஒரு ட்ரையாங்கிள் மாறிடுச்சா 2 ட்ரையாங்கிளாக மாறிடுச்சா அப்போ இது ஏ அப்படின்னா இது பி சேம் சைட்ஸ் தானே அது இது ஏ ரைட்டா இது ஏன்னா இது ஏ இது பின்னா இது பி சேம் ரைட்டா அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிளை நான் ஒரு பேரலோகிராமை கட் பண்ணுறேன் அப்போ சின்ஸ் ஏனென்றால் வி கேன் டிவைட் நம்மளால் பிரிக்க முடியும் எதை இந்த பேரலோகிராம் இன்ட்டு 2 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் 2 சரிக்கு சமமான ட்ரையாங்கிள்களாக முக்கோணங்களாக பிரிக்க முடியும் எவ்வாறு இந்த படத்தில் இப்போ பாதி காமிச்சிருக்கான் மீதி பாதி மேலே இருக்குது ரைட்டா அப்போது அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன் இன் ஃபிகர் பாயிண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அது இதனோட ஏரியா என்னவா இருக்கும் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னது நல்லா பார்த்துக்கோங்க ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி இது வந்து வெக்டார் ஏ ஒரு சைடு இன்னொரு சைடு வெக்டார் பி அப்படின்னா மாடுல் ஆஃப் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி டிவைடட் பை 1/2 அதாவது டிவைடட் பை 2 அதான அதோட ஏரியா ரைட்டா தென் நல்லா பார்த்துக்கோங்க
த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி அஸ் சைட்ஸ் எப்படி இருக்குது வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் சைடாக இருந்ததுன்னா எப்படி 1/2 மாடுல் ஆஃப் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி பை 2 அது 1/2ன்றது பை 2 அதுதான் ஏரியா என்று சொல்லப்படுகிறது ரைட்டா. இதையும் பெருக்கி வந்தது டிவைடட் பை 2ல் போட்டிங்கன்னா அதோட மேக்னிடியூட்னு சொல்கிறான். மாடுல் ஏன் போட்டிருக்கான் வெக்டார் ஏ வெக்டார்னு தான் நீ கொடுத்துருக்கேன், அது ஏன் மாடுலுக்குள்ளே எடுத்திருக்கேன்னா மேக்னிடியூடை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுறான், டைரெக்ஷன் அவன் கவுண்ட் பண்ணலை. அதனால தான் மாடுல் ஆஃப் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பின்னு போட்டிருக்கான். அந்த வெக்டார் ஏல இருக்கக்கூடிய ஒன்லி த மேக்னிடியூட் இன்ட்டு வெக்டார் பியில் உள்ள மேக்னிடியூட், அதனால தான் மாடுலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். மாடுலுக்குள்ளே கொண்டு வந்தால் ஒன்லி இட் வில் கவர் த மேக்னிடியூட், அளவு மட்டும்தான் எடுத்துக்கணும் ரைட்டா. அந்த ரெண்டையும் பெருக்கின அளவு டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா என்ன வந்துடும், அந்த ட்ரையாங்கிளோட பரப்பு வந்துடும் ரைட்டா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் சேம். நெக்ஸ்ட் திஸ் ஃபேக்ட் வில் பி யூஸ்ட் அஸ் தென் வி கேன் கெப்லர் லாவில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டா. கெப்லர் லாஸில் வந்து யூனிட் 6ல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரி நெக்ஸ்ட் பாருங்கள். த நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் யூஸ்டு இன் ஃபிசிக்ஸ் ஆர் டிஃபைன்டு த்ரூ த வெக்டார் ப்ராடக்ட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஆர் யூஸ்டு இன் ஃபிசிக்ஸ் ஆர் டிஃபைன்டு த்ரூ த வெக்டார் ப்ராடக்ட்ஸ். அப்போ நம்ம குவான்டிட்டிஸை வந்து குவான்டிட்டிஸ்னால் மேக்னிடியூடுகளை வந்து இந்த நம்பர் ஆஃப் ஏகப்பட்ட மேக்னிடியூடுகளை வந்து அது குவான்டிட்டிஸ்னால் மேக்னிடியூட் ரெண்டு ஒன்று தான் ஃபிசிக்ஸில் நம்ம பயன்படுத்துகிறோம். எதற்காக வேண்டி ஆர் டிஃபைன்டு த்ரூ த வெக்டார் ப்ராடக்ட். வெக்டார் என்னது, வெக்டார் ப்ராடக்ட் மூலம் வெக்டார்னாலே இந்த டைரெக்ஷன் அண்டு மேக்னிடியூட், அதில் வந்து நம்ம மேக்னிடியூடுகளை வந்து அளக்கிறதுக்காண்டி பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறான். பர்டிகுலர்லி என்னது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் ரெப்ரசன்டிங் ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸ் லைக் டார்க்யூ ஆங்குலர் மொமெண்டம் அண்டு டிஃபைன்டு த்ரூ த வெக்டார் ப்ராடக்ட்ஸ். அந்த டார்க்யூன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இப்போ டார்க்யூ அண்டு ஆங்குலர் மொமெண்டம் இதில் எல்லாம் நம்ம என்ன வச்சுருக்கோம்னு சொன்னால் இதில் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ரெப்ரசன்டிங் த ரொட்டேஷனல் அதாவது நம்ம ஒரு செயல்பாடு செய்யும்போது அது மூமெண்ட் ஆகிறது. அந்த மூமெண்ட் ஆகிறதுல வந்து டைரெக்ஷன் ப்ளஸ்ஸு அதனோட டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது ரைட்டா. அதனால் வெக்டார்ஸ் அங்கே செயல்படுதுன்னு சொல்கிறான். நல்லா எப்படி செயல்படுதுன்னு சொல்கிறாங்களே. பர்டிகுலர்லி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ரெப்ரசன்ட், அது ஃபிசிக்கல்னால் நம்ம அன்றாட நிகழ்வுகளில் இயற்பியல் அளவீடுகள் குறிக்கப்படுகின்றன. ஃபிசிக்கல் குவான்டிட்டி இயற்பியல் அளவீடுகள் குறிக்கப்படுகிறது. எவ்வாறாகனா ரொட்டேஷனல் எஃபெக்ட், ரொட்டேஷனல் நகரம், அதை ரொட்டேஷனை சுற்றுறது ரைட்டா, சுற்றி வரும் நிகழ்வுகளுக்காண்டி இந்த வெக்டார் ப்ராடக்ட்ஸ் உதவி செய்கிறதுன்றான். சரி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே. இப்போ நம்ம ஒரு இப்போ டார்க்யூன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. டார்க்யூ சீக்கிரம் என்னது, டார்க்யூன்னு என்னது ஆர் இன்ட்டு எஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னு. இப்போ நீ ஒரு கதவு இருக்குது, வீட்டு கதவை போய் தள்ளுற. வீட்டு கதவை எப்போ பார்த்தீங்கன்னா அதோட அச்சு ஒரு சைடில் இருக்கும், உங்கள் சாவி ஒரு சைடில் இருக்கும். அச்சுக்கும் சாவி எதிர்பதமாக இருக்கும். இப்போ வீடு திறக்கிறீங்களே, டெய்லி வீடு திறக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எதில் கதவு தொங்கிட்டு இருக்கும், அச்சில் தான் தொங்கிட்டு இருக்கு கதவு. ஆனால் நீ திறக்கிறது வந்து எதிர்பதமாக திறப்ப, உங்கள் சாவி அச்சு சைடில் இருக்காது, எதிர்பதமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இதனோட என்ன சொல்கிறான், டார்க்யூன்னு வரும்போது ரேடியஸ் இன்ட்டு ஃபோர்ஸ். அப்போ ரேடியஸ்ன்னு என்னது, கரெக்டாக அந்த நீ தள்ள போகிற இல்லை, பூட்டு திறக்கிற இல்லை, அந்த இடத்துலேருந்து உன் கதவு அச்சு வரைக்கும் உள்ள தூரம், அதான் ரேடியஸ். ப்ளஸ் நீ அந்த கதவு மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், இந்த ரெண்டு சேர்ந்து தான் டார்க்யூன்னு சொல்கிறான். அப்போது எவ்வளோ ரேடியஸ் கூடுதோ அவ்வளோ நீ கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். உதாரணத்துக்கு நீ கதவை திறக்கும்போது அந்த சாவி போகிற இடத்துல திறக்காமல் அந்த அச்சு பக்கத்தில் திறந்து பாரு, அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ரேடியஸ் கம்மியாயிடுது. அதேமாதிரி நடுவில் கதவை வச்சு நடுவில் தள்ளு, ரைட்டில் தள்ள வேண்டாம். அது நீ திறக்கிறது எப்போயுமே ரைட்டில் தான் இருக்கும். ரைட்டில் தள்ளினா ஈஸியாக போகும், ரேடியஸ் ஜாஸ்தி. நீ நடுவில் தள்ளிப்பாரு, இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது. பெரிய கதவுன்னு உனக்கு தெரியும். அதனால் ரேடியஸ் குடிச்சுன்னா உன்னோட ஃபோர்ஸ் கம்மியாயிடும். நல்லது, நம்ம கம்மியான ஃபோர்ஸ்லேயே அவ்வளோ பெரிய கதவை தள்ளலாம், மினிமம் ஃபோர்ஸ். அதேமாரி நீ ரேடியஸை குறைச்சிட்டேன்னு சொன்னால், ரேடியஸ்னால் அந்த அச்சுக்கு பக்கத்துலேயே போய் திறக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் ஏகப்பட்ட ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது திறக்கிறது. அதான் டார்க்யூன்னு சொல்கிறேன். இந்த உதாரணம் படம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது கதவு, இது அச்சு இதில் தொங்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல பூட்டு. அப்போ ரேடியேஷன் என்னது, இது சென்டர், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரேடியஸ். இது ஆக்சிஸ் ரைட்டா, இது ரேடியஸ் ஆர் ரைட்டா.
ஆறுன்றது இது வந்து ஃபோர்ஸ், நீங்கள் வந்து தள்ள போகிறேன், இது வந்து ஒரு கதவை தள்ளணும்ல, ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ ஆர் இன்ட்டு எஃப் ஃபோர்ஸ். இப்போ தள்ளுறேன் இந்த இடத்துல. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஃபோர்ஸ் நான் 5 தான் கொடுக்குறேன். ரேடியஸு 5 அப்படின்னா 25 இருந்ததுன்னா இது டார்க்கு 5 × 5 25. அப்போ டார்க்கு 25 இருந்தால் இந்த கதவை தள்ளலாம். அப்போ நான் என்னோடய ஃபோர்ஸில் ஒரு சின்ன பிள்ளை வருது, அதுகிட்ட ஃபோர்ஸே 2 தான் இருக்குது. அந்த பிள்ளை எப்படி தள்ள முடியுமா? முடியாது. இது இந்த கதவை தள்ளணுன்னா 25 வேணும் டார்க்கு. அப்போ இன்னொரு பிள்ளை சின்ன பிள்ளை வருது, ஆனால் இந்த கதவை தள்ளணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கதவை தள்ளணும். இதுக்கு என்னது ரேடியஸ் 5 டாட்டு ஆர் 5 ஃபோர்ஸ் எவ்வளோ 5 நான் கொடுக்குறேன். 5 நியூட்டன் கொடுக்குறேன். 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ இந்த 5 × 5 25 நியூட்டன் இருந்தால் தான் என்னது இந்த கதவு திறக்கும் தள்ளுன்னு நகரும். அதுக்கு கீழே இந்த நகராது. அப்போது ஒரு சின்ன குழந்தை வருது, அதுக்கிட்ட எத்தனை நியூட்டன் பவர் இருக்குது? சக்தி 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? தள்ளணும். அந்த கதவை திறக்கணும். அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? அப்போ நான் கதவை பெருசாக்கி ரேடியஸை பெருசாக்கணும். எது ரேடியஸை? இந்த ஆக்சிஸிலிருந்து நான் கதவு பூட்டு வரைக்கும் உள்ள தூரத்தை கூட்டிகிட்டே போதும். கூட்டிகிட்டேன்னா எனக்கு 25 வரணும். 25 வரணும், 2 இருக்குது. அப்போ என்ன 13 சென்டிமீட்டர் போட்டேன் வச்சுக்கோமே, எனக்கு 26 13 × 2 26 வந்துடும். 25 இருந்தாலே போதும், கதவை திறந்துடும். அப்போ அந்த 5 சென்டிமீட்டருக்கு பதிலாக 13 சென்டிமீட்டர் தூரத்தை கூட்டிகிட்டேன், அந்த கதவோட அகலத்தை கூட்டிகிட்டேன்னு சொன்னால் சின்ன பிள்ளை அது மினிமம் ஃபோர்ஸ் கொடுத்தாலே கதவு திறந்துடும். இதுதான் டார்க்கு. புரியுதா? இது வந்து என்ன? வெக்டார் குவான்டிட்டி. வெக்டாரை பயன்படுத்துகிறோம், டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட். சரி, நெக்ஸ்ட்டு டார்க் இஸ் ஈக்குவல் டு வெக்டார். நல்லா எல்லாமே வெக்டார் குவான்டிட்டிஸ். டார்க்கு வந்து வெக்டார் குவான்டிட்டிஸ், ரேடியஸ் வெக்டார் குவான்டிட்டிஸ் அண்ட் ஃபோர்ஸ் எல்லாமே வெக்டார் குவான்டிட்டிஸ். வேர் எஃப் இஸ் த ஃபோர்ஸ் அண்ட் ஆர் இஸ் த பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிக்கல். பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிக்கல் என்னது? அது சென்டர்லேருந்து அந்த நீ தள்ளுற இடம் வரைக்கும். தள்ளுறது மேக்ஸிமம் எங்கே தள்ளுவாங்க? அந்த நம்ம சாய் போகிற இடத்துல தள்ளுவோம். அந்த இடத்துல ஹேண்டில் இருக்கும். எங்கே சாய் போடுறோமோ அந்த கதவோட ஹேண்டில் அங்கே இருக்குது. அந்த ஹேண்டிலை பிடிச்சி தான் தள்ளுவோம். ரைட்டா? அப்போ அந்த கேண்டிலிருந்து அந்த சென்டர் ஆக்சிஸ் வரைக்கும் உள்ள தூரம் தான் ரேடியஸ். ரைட்டா? அதான் சொல்கிறேன். ஆர் இஸ் த பொசிஷன் ஆஃப் த வெக்டார் ஆஃப் எ பார்ட்டிக்கிள். அந்த பார்ட்டிக்கிள்னால அந்த கதவு நான் இப்போ கதவை உங்கள் ஒரு பார்ட்டிக்கிள் உங்களுக்கு புரியாதுன்றதுனால அந்த பார்ட்டிக்கிள் என்ற இடத்துல ஒரு கதவோட ஒரு வீட்டோட கதவை சொன்னேன். போதுமா? அந்த பார்ட்டிக்கிளை தள்ளுறதுக்கு தான் ரேடியஸ். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம். அது என்னது? எல். அது வெக்டார் எல் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பி. ரைட்டா? அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, பி இஸ் த லீனியர் மொமெண்டம். ரைட்டா? அது ஆங்குலர் மொமெண்டம்னா ஒரு சென்டர் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு அதையே சுற்றி வர்றது ஆங்குலர் மொமெண்டம். அப்போ லீனியர் மொமெண்டம் என்னது? நேர்கோட்டில் இயங்குவது. ரைட்டா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு வேர் பி இஸ் த லீனியர் மொமெண்டம். பி இஸ் லீனியர் மொமெண்ட்னா ஒரே கோட்டில் இயங்குறது. ரைட்டா? ஒரே இதில் இறங்குறது. அப்படின்னா இதுவும் எதை குறிக்கிறது? வெக்டார் ப்ராடக்ட் தான் குறிக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் லீனியர் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி வெலாசிட்டி அது லீனியர் வெலாசிட்டி ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வெலாசிட்டி. ரைட்டா? இது வெலாசிட்டின்னு சொன்னாலே உனக்கு என்ன இருக்குது? இட்ஸ் எ வெக்டார் குவான்டிட்டி, நாட் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லலாம். இது வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் இதெல்லாமே வெக்டார் குவான்டிட்டிஸ். அப்போ லீனியர் வெலாசிட்டி ஈக்குவல் டு வி வெக்டார் இன்ட்டு என்ன போட்டிருக்கான்? ஒமேகா வெக்டார் இன்ட்டு ரேடியஸ்னு போட்டான். அப்போ ஒமேகான்னு என்னது? ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டின்றது அச்சை பிடிச்சி சுற்றி வர்றது ஆங்குலர் வெலாசிட்டி. ரைட்டா? இது எல்லாமே எதை குறிக்கிறது? வெக்டார் குவான்டிட்டிஸை குறிக்கிறது. சில எக்ஸாம்பிள்ஸ். ரைட்டா? சரி, இது முடிஞ்சிச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.